ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பஞ்சு போல் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தீபாவளி வந்தாச்சு, எல்லார் வீட்லேயும் ஸ்வீட் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க, பலகாரம் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக தீபாவளிக்கு அதிரசமும் ஒரு சிலர் வீட்டில் செய்வீங்க. நோன்பு எடுக்கிறவங்க கூட அதிரசம்லாம் செய்வோம் இல்லைங்களா. இதுக்கு முக்கியமான பதங்கள்லாம் தேவைப்படுது. அதுக்கு உண்டானதெல்லாம் இன்றைக்கி சொல்ல போகிறோம். சில டிப்ஸ் வகைகளும் இது உள்ளே இருக்குது. வாங்க அதிரசம் எப்படி செய்கிறதுட்டு டிப்ஸோடு பார்த்துடலாம். மெதுன்னு இருக்குங்க, சாஃப்டாக, ரொம்ப நாள் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிற அதிரசம். வாங்க பார்த்துடலாம். இப்போ பச்சரிசி தாங்க கடையில் வாங்கி எடுத்து நல்லா அதை அலசிட்டு ஒரு 2 hours ஊறினா போதுங்க. ஊறிட்ட பிறகு வடித்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த பிசு தன்மை இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈரப்பதம் பிடிச்சா இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி புட்டு மாதிரி நிற்கும். இந்த மாதிரி பதம் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதிரசம் செய்யும் போது ஊற வச்சு அன்றைக்கே அரைச்சி அந்த மாதிரி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பாகு காசுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் வந்து நல்லா கொதிக்க வச்சு இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. அதில் வந்து தூசிகள்லாம் இருக்கும், அது அப்படியே வந்து நீங்கள் காய வச்சு அப்படியே செஞ்சிடாதீங்க. அந்த தூசிகள்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி கட்டிகளும் வந்துடும், தூசி இருந்தாலும் வந்துடும், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் பாகு வெல்லம் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. எங்கள் அக்கா வீட்டில் இதை செஞ்சாங்க. நாங்கள் போய் இதுக்கப்புறம் தான் நோம்புக்கு செய்யணும். நானும் என் மாமியார்லாம் சேர்ந்து செய்வோம். இது வந்து என்னோடய அக்கா வீட்டில் முன்னாடி செஞ்சதுனால இந்த வீடியோவை அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணால் இந்த தீபாவளிக்கு உங்களுக்கும் யூஸ் ஆகும் இல்லைங்களா, அதுக்காக தான் பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. 3/4 கிலோ வெல்லத்துக்கு வந்து 1 கிலோ அரிசி, அதாவது இந்த மாதிரி அதிரச அரிசின்ட்டு கூட விற்கிது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இப்போ இதை ஃபுல் கொதிக்க விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து பாகு பதம் வந்து ரொம்பவே முக்கியங்க. பாகு பதம் வந்து தவறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த அதிரசம் முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகு சரியாக எடுக்கலைனாலும் அதிரசம் வந்து சரியாக வராது. ரொம்ப முறிஞ்சிடுச்சுன்னா அதிரசம் ரொம்ப கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும், கல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பதத்தை வந்து பார்த்து எடுக்கணுங்க. இப்போ வெல்லம் எல்லாமே கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நீங்கள் அதிரசம் அந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு புட்டு மாதிரி இருக்கணுங்க. அது பாருங்களேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு 2 hours ஊற வச்சு அரைச்சாலே போதும். 2 to 3 hours இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி புட்டு மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த மாவில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதிரச அரிசின்னிட்டு அந்த மாதிரி ஏதோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கும் சரியாக தெரியல. பட் பச்சரிசியிலே உங்களுக்கு சூப்பராக அதிரசம் வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ பதம் பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டில் வந்து தண்ணியோ இல்லை ஒரு கப்பில் தண்ணியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பதம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நல்ல பால் மாதிரி உருண்டு வரணுங்க. இது தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது வந்து பாகு பதம் இன்னும் வரலை, நல்லா பால் மாதிரி வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் இந்த பாகை வந்து இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும். அப்போ கவலையே படாதீங்க. ஒரு பிடி அளவுக்கு டிப்ஸாக தாங்க சொல்கிறேன், ஒரு பிடி அளவுக்கு கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணி அந்த டைமில் அரிசி மாவு இல்லை அப்படின்னா இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கிங்க. அப்படி ஆட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கூட ஐடியா வந்து ஏதாவது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வேறு பண்ணலான்ற ஐடியாவையும் கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஏதாவது சொதப்பும் போது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்களேன், பதம் இன்னும் கொஞ்சம் வரணும், இன்னும் கொஞ்சம் உருண்டு மாதிரி வரணும். பாகு பதம் ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து மறுபடியும் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வருதான்ட்டு. இந்த மாதிரி பாகு முறிஞ்சிட்டாலும் கஷ்டந்தாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடும்போதே தூளாக பிரிய ஆரம்பிச்சிடும், அப்படின்னாலும் கஷ்டம்தான். இப்போ பாருங்கள் ரவுண்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பதம் ஓகே தான். இப்போ வந்து நம்ம இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ அதிரச மாவு தயார் பண்ணிடலாம். இது கூட என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன எடுத்து வச்சுருக்காங்கன்னா, இது வந்து ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் சர்க்கரையோட ஏலக்காவை போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கங்க. இது பார்த்திங்கன்னா சுக்கு. இதை போட்டிங்கன்னா அவ்வளோ மணமாகவும் உடம்புக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாத அதிரசம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஜீரணமும் சீக்கிரமாக ஆகிடும். இது 2 தாங்க எடுத்து வச்சுருக்கோம். கூட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு ஆட் பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கசகசா ஆட் பண்ணுவாங்க, அதுவும் உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஏலக்காவும் சுக்கும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு மாவில். கசகசா போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க. அது கூட நீங்கள் இதனோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ பாகு நல்லாவே தயாராகியாச்சு, பதம் வந்துடுச்சு, அந்த பால் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இறக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இன்னொருத்தர் கலர்ற மாதிரி இருந்தால் தான் நம்மளால் டக்குன்னு செய்ய முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலர ஆரம்பிச்சிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க.
ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியான பாகு எடுத்துட்டோம்னாலும் கல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அதிரசம். நெக்ஸ்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரியும் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எப்பயுமே அந்த கரெக்டான ஸ்டேஜில் எடுத்துட்டோம்னா அதிரசம் சூப்பராக வருங்க. இப்போ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இலக்கலாக இருக்குது அப்படின்வாங்க, அதாவது கொஞ்சம் லிக்விடாக இருக்குன்னுவாங்க. அதை வந்து கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே அது வந்து நல்லா செட் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்க தான் அப்படி இருக்கும். இதை கரைச்சி 2 நாளைக்கு அப்படியே கூட விட்டுடலாங்க. ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் அதிரசம் செய்யலாம். அதை விட 2 நாள் விட்டுட்டு நீங்கள் செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டும் இந்த பாகு எல்லாமே செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே வந்து நம்ம 2 டேஸ்க்கு விட்டுடலாம். இது கொஞ்சம் இலக்கலாக தெரியுது இல்லைங்களா? பட் நீங்கள் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ 2 டேஸ் கழித்து தான் நாங்கள் செய்கிறதுக்காக இதை செஞ்சாங்க. சண்டே ஈவினிங் செஞ்சுட்டு அப்புறம் டியூஸ்டே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ரெடி ஆயாச்சு டியூஸ்டே. இப்போ வந்து இதை நம்ம அதிரசம் மாதிரி தட்டி இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் காய வச்சாச்சுங்க. இப்போ வந்து அதிரசத்துக்கு இந்த மாதிரி தட்டி தட்டி நம்ம ஒரு 2-3 கூட போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதிரசம் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வருது அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பதம் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, உதிரி உதிரியாக ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து கசகசாவும் அப்படி இல்லைன்னா எள்ளு கூட ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். எள்ளை விட கசகசா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக வருது பாருங்களேன். இப்போ இதை நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்க. ஏன்னா உள்ளே வேகாது, சட்டுன்னு மேலே கலர் மாறிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சிம்லேயே வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துடும். ஒரு வாரம் 10 நாள் கூட பார்த்திங்கன்னா அப்படி மெத்துன்னு இருக்குங்க. இப்போ அடுத்தடுத்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஒன்று பொரிஞ்சிடுச்சு இல்லைங்களா, அடுத்தது ஒன்று போடலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பணியாரம் மாதிரியே எடுப்பாங்க. நோம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணியாரம் டைப்பில் அழுத்தாத எடுப்பாங்க. இப்போ நம்ம அதிரசத்துக்கு அப்படின்றதுனால இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஆயிலெலாம் நம்ம அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அதிரசத்துக்குன்ட்டே விற்கிது பாருங்களேன். அந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஆயில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். வெளியே வந்துடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாங்க. ஒரு பேப்பர் போட்டு வைக்கும் போது அதில் இருக்க ஆயில் கூட கொஞ்சம் உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 10 நாள் ஆனாலும் சாஃப்டாக இருக்குங்க அதிரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியான சாஃப்டான அதிரசம் தயார் பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு நோன்பு இருக்கிறவங்க கூட சட்டுன்னு செஞ்சிடலாங்க அதிரசத்தை. இந்த பதம் தான் முக்கியம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிரசமும் வரும். எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இந்த மாதிரி எல்லா வகையான டிப்ஸும் போட்டிருக்கேன். கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குறிப்புகள் எல்லாமே கொடுத்துருக்கேன். குக்கிங்கும் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதெல்லாமே நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Thank you, friends.